ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கடவுளற்ற யுகத்தின் அழியாதவர்கள் அப்படிங்கிற சைனீஸ் அனிமி சீரியஸோட 6வது பார்ட். ஆரம்பித்த உடனேயுமே ஏன்ஷியன்ட் டிராகனான இங்லாங் ஹோலி எனர்ஜி செதறிடுச்சு, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதுக்காகவெல்லாம் உன்னை விட மாட்டேன், என்னை இவ்வளவு நாளாக இதுக்குள்ளே அடைச்சி வச்ச தாய்ஜியோட வம்சத்தை பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டே வெறியோட ஜீசாங்க தாக்க வருது. அதை ஹாஞ்சி போய் தடுக்க பார்க்குறான். டிராகன் பறந்து வர வர அதோட உடம்புல இருந்து ஏதோ கருப்பாக புகை மாதிரி வெளியே போகுது. அப்படியே அதுவும் கிட்ட வருது. ஹாஞ்சியும் கையை நீட்டி தடுக்கிறான். போச்சு, அவ்வளோதான்னு 2 பேரும் கண்ணை முடிக்கிறாங்க. அப்புறமா என்ன ஒன்றுமே நடக்கலையே, ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே டிராகனுக்கு பதிலாக டிராகனோட புழுக்க தான் இருக்குது. அதுவா, ஓ மை காட், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிங்கா முங்கியான்னு கத்துது. ஹாஞ்சியும் புரியாமல் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஜீசா ஹோலி எனர்ஜி வெடித்து செத்துறதுனால டிராகனோட பவர் எனர்ஜின்னு எல்லாமே போயிருச்சுன்னு சொல்கிறா. அதாவது மனசளவில் இது இன்னும் பெரிய ஏன்ஷியன்ட் டிராகன் தான், ஆனால் உடலளவில் பார்த்தா இது ஒரு குட்டி டிராகன். பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது. அதனால் இதையே இனிமேட்டுக்கு பழைய உருவத்துக்கு வர வரைக்கும் அப்புன்னு கூப்பிட்டுக்கலாம். சரி, ஜீசாங் இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே அந்த இடம் நொறுங்க ஆரம்பிக்குது. அதனால் ஹாஞ்சி மற்ற விவரமெல்லாம் போய் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம்னு ஸ்வாடு மேலே ஏறி அப்புவையும் இழுத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. அப்புவா தாய்ஜியை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே போகுது. அடுத்த சீனில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரண்மனையில் எம்பரர் சியா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கண்டினியூவாக என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ உள்ளுணர்வில் வெடித்து செதற மாதிரி தோணுது. அப்படியே இவருக்கு மன்னராக முடிசூட்டின நாள் நினைவுக்கு வருது. அதில் கடவுளின் ஆசையோடவும் முன்னோர்களின் சார்பாகவும் அவங்கள வணங்கி முடிசூடி மன்னராக பொறுப்பேற்றுக்குங்கன்னு மதகுரு ஒரு டிராகன் முத்திரையையும் வாளையும் தர அதை அவர் வாங்க மறுத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அரசரும் இப்படி தான் முடிசூடிக்கிட்டாரு, அவர் சாகலையே, அதனால் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறப்பவே வானம் இருண்டு போய் இடி இடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த மதகுரு கடவுளை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னரை திட்டுறாரு. நீங்கள் கடவுளை அவமதிக்கிறீங்க, உங்கள் முன்னோர்களை அவமரியாதை செய்கிறீங்க, மன்னராக ஆக தகுதி இல்லாதவர்னு சொல்ல மன்னர் அவர் மேலே கோவப்பட்டு அவரோட 2 கண்ணையும் வாளால் வீச ரத்தம் தெறிக்குது. அப்படியே அப்படி தெறிக்கிறதோட விசுக்குன்னு கண் முழிச்சு எந்திரிச்சு நினைவுக்கு வராரு. எம்பரர் சியா கூட பேசிக்கிட்டே அப்படியே கண்ணை சென்று தூங்கிட்டார் போல இருக்குது. தூக்கத்தில் தான் இதெல்லாம் தோணி இருக்குது. அப்படி திக்குன்னு கண்ணு முழிச்ச எம்பரர் சியா பக்கத்தில் இருக்கிறதால தான் என்னென்னவோ நினைவெல்லாம் வருது, அதுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு நினச்சி சியா கிட்ட கோவமா, யார் நீ என்னவோ செஞ்சுருக்கிற, ஒழுங்காக சொல்லு, நீ யார், எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரோட சக்தியை யூஸ் பண்ணி கையையும் கழுத்தையும் கட்டி தூக்கி நிறுத்திக்கிட்டே கிட்ட போகிறாரு. அப்படி அவர் கிட்ட போக போக ஒரு வேளை எம்பரருக்கு நாம் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சோன்னு சியா பயப்படுறா. அதே சமயம் மதகுரு என்சி உங்களை சந்திக்க வந்திருக்கிறாருன்னு குரல் கேட்க சியாவை அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுட்டு வெளியே போகிறாரு. போகிறப்ப இவளை இங்கிருந்து வெளியே போகாமல் பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவளோ இந்த முறையும் பிளான் சொதப்பிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படுறா. அடுத்ததாக எம்பரர் போய் குரு என்சியை சந்தித்து பேசுகிறாரு. அவர் நைட் டைமில் 9 தங்க ஒளிகள் வானத்தை நோக்கி போகிறத நான் பார்த்தேன், அது 9 கல்ட்ரான்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட எம்பரர் 9 கல்ட்ரான்ஸுங்கிற ஒன்று நிஜமாகவே இருக்குதா, அதை நான் கதைகளில் தான் கேட்டிருக்கிறேன்னு சொல்ல அதுக்கு குரு அது இருக்கிறது உண்மைதான், 9 கல்ட்ரான்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதோட சக்தியை அளவிட முடியாது, அதை நார்மல் பர்சன் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தையூ ஸ்டார் தான், அந்த தையூ ஸ்டாரை சுற்றி தான் 9 கல்ட்ரான்ஸும் இருக்கும், அது மட்டும் கிடைச்சதுன்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்திசாலியான மன்னராக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட எம்பரர் சரி, அந்த தையூ ஸ்டாரை எங்கே போய் தேடுறதுன்னு கேட்குறாரு. அந்த தையூ ஸ்டார் ராஜவம்சத்தோட ஒன்றா பின்னி பிணைஞ்சது, நீங்கள் கூட 9 கல்ட்ரான்ஸ் பிரிஞ்சு போகிறப்போ அதை உணர்ந்துருக்கலாம், அல்லது ஏதாவது கெட்ட கனவு மாதிரி தோணியிருக்கலாம்னு சொல்ல அப்போ தான் எம்பரர் அந்த கனவுக்கு காரணம் 9 கல்ட்ரான்ஸ் தானா, நான் கூட சியாவை தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறாரு. சரி, அந்த தையூ ஸ்டார் அம்சத்தோடு இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க அந்த 9 கல்ட்ரான்ஸ் பிரிஞ்சு போயிருச்சு, அதை கண்காணிச்சா அந்த நபரை கண்டுபிடிச்சிடலாம்னு என்சி சொல்ல நமக்கு அந்த வம்சத்தோடு இருக்கிற ஜீசாங்க காட்டுறாங்க. எம்பரரும் சரி, இன்னைக்கு நடந்ததை நான் விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் யாரையோ போய் லியோபார்ட் டீமன் சந்திச்சு பேசுது. நடந்த விபத்தில் இது சாகல போல இருக்குது, உயிரோடு தான் இருக்குது. அப்படி சந்திச்சவங்க முகமே தெரியாமல் முக்காடு போட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த முகம் தெரியாத ஆளுகிட்ட டீமன் நம்ம பிளான் பண்ணபடி 9 கல்ட்ரான்ஸை சேர்ந்தவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக மாற்றிட்டேன்னு சொல்லுது. அதுக்கு அந்த உருவம் ஆனால் அந்த 9 கல்ட்ரான்ஸ் உடஞ்சிடுச்சு போலன்னு கேட்குது. டீமன் பயந்துக்கிட்டே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குது. அப்படி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட டீமனோட கழுத்து மேலேயே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே அந்த உருவம் இனிமேல் இந்த மாதிரி விஷயம் திருப்பி நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது.
அப்படி அந்த முகம் தெரியாத உருவம் நிற்கிற இடத்துல சாத்தான்கள் சிலை மாதிரி 3 சிலைகளை காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஃபெங் சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. நடந்த விபத்துக்களால் சோர்ந்து போய் மயங்கி போயிடுறா ஜீசாங். அப்படி மயங்கினவள ஹாஞ்சி தான் முதுகில் உப்பு மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் சரி, எங்கே நம்ம அப்புவை காணாமன்னு பார்த்தா பின்னாடி கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அடப்பாவி, நான் ஒரு ஏன்சியன்ட் டிராகன்டா, என்னை போய் நாய்க்குட்டியை கட்டி இழுத்துக்கிட்டு வர மாதிரி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே சினிங்கிட்டு வருது அப்பு. ஒரு வழியாக அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே விடிஞ்சு போக ஜீசாங் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா. மயக்கத்தில் பல நினைவுகள் வருது அவளுக்கு. ஏதோ சண்டை நடக்குது. அந்த இடத்துக்குள்ளே நெருப்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவளோட அப்பா அவளை பத்திரமா ஒளிஞ்சுக்க, யாரையும் நம்பாதன்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஜீசாங்க யாருக்கிட்டையோ பிடிச்சு கொடுத்தா பரிசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே மெதுவாக கண் விழிக்கிறா ஜீசாங். பக்கத்து ரூமில் ஹாஞ்சி உட்காந்துருக்க கூலாங் டென்ஷனாக அதுக்கு இதுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அப்புவை கட்டி தொங்க விட்டு பின்னாடி டிக்கியில் ஸ்வாடை வச்சு அடிச்சு ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புவோ, டே என்னை மரியாதையாக விட்டுடுங்கடா, என்னோட வயசு என்ன, பவர் என்ன, என்னை போய் இப்படியெல்லாம் நடத்துகிறீங்களேன்னு கேட்டு கத்த, கூலாங் அமைதியாக இரு, பக்கத்தில் ஜீசாங் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் தெரியலேன்னு சொல்ல, அவள் மயக்கத்தில் தானே இருக்கிறா, செத்தா போயிட்டான்னு அப்பு சொல்லுது. அதை கேட்டு கழுத்தாம்பட்டையிலே ஹாஞ்சி ஒரு அப்போ அது போய் அப்படியே செவுத்தோட ஒட்டிக்குது. ஒழுங்கா இருக்குல்ல, உன்னை நெருப்பில் சுட்டு தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் ஹாஞ்சி. அந்த சமயம் அங்கே வேலை செய்கிற லேடி வந்து ஜீசாங் மயக்கத்திலிருந்து தெளிஞ்சிட்டு தான் சொல்ல 2 பேரும் பதற்றத்தோட பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க ஹாஞ்சியை கையை நீட்டி தடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஜீசாங் கூலாங்க மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு கூலாங்கும் போய் ஜீசாங்க பார்க்குறான். கூலாங்க பார்த்து, ஜீசாங் என்னை மன்னிச்சிரு கூலாங்க, என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் ஒரு உபயோகம் இல்லாதவளாக போயிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறா. என் கண்ணு முன்னாடியே ஹோலி எனர்ஜி செதறி 9 கல்ட்ரான்ஸாக பிரிஞ்சு போயிருச்சு, என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அதை கேட்ட கூலாங் சமாதானப்படுத்துகிறான். நீங்கள் இதுக்காக எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் அந்த இங்லாங்கை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் இங்லாங் டிராகனோட நினைப்பே அவளுக்கு வருது. இங்லாங் டிராகனுக்கு 9 கல்ட்ரான்ஸோட இணைப்பை பற்றி தெரியும், அதோட உதவி இருந்ததுன்னா 9 கல்ட்ரான்ஸை திருப்பி இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் இங்லாங், அதாங்க அப்பு ஹாஞ்சியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னப்பா ஹீரோ, உன்னை கழட்டி விட்டுட்டாளா, நேற்று அவளை அந்த தாங்கிக்கிட்டு வந்தா, நைட்டு பூரா அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளை நினச்சி உருகுன அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்ய கடுப்பாகி போன அவன் அதை துரத்துறான். அது பாதியோட தொங்கிட்டு இருந்த கைத்தை கடிச்சிக்கிட்டு தப்பிச்சு ஓடுது. பின்னாடியே ஹாஞ்சியும் அவனோட ஸ்வாடும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு இந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு ஒரு வழியாக போய் அப்புவை பிடிச்சிட பக்கத்தில் ஜீசாங்கும் கூலாங்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்குது. ஹாஞ்சியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஹாஞ்சியால் நமக்கு உதவ முடியாது, ஏற்கனவே லியான்சி கூட நடந்த சண்டையில் அவரோட கட்டுப்பாட்டை இழந்துட்டாரு, அதனால் ஹாஞ்சி இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்ட ஹாஞ்சி கதவு பக்கத்தில் போய் நின்று, என்னோட திறமையை அந்தளவுக்கு குறைச்சி மதிப்பிடாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு டீமன்ஸால் அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லி பயம். அதுக்கு ஜீசாங், நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இங்கே இருக்கலாம், ஆனால் அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கண்டிஷனா, என்ன கண்டிஷன்னு கேட்க அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ அதிகாரத்தோட ஹாஞ்சிக்கிட்ட போய், முதல் கண்டிஷன், இதுக்கு மேலே நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டால், நான் சொல்லாமல் இதுக்கு மேலே யார் கூடவும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இவன் சரின்னு சொல்கிறான். அப்போ அந்த 3வது கண்டிஷன் என்னன்னு கேட்க, அதை டைம் வர்றப்ப நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்பு, பொண்ணுங்க ஏதாவது சொல்லிட்டா போதுமே, தலையை பூம்பூ மாடு மாதிரி ஆட்டிடுவீங்களே, அவள் போய் சாகுன்னு சொன்னால் கூட இவன் போய் செத்துருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சலிச்சுக்குது. அப்போ அதுக்கிட்ட போய், ஜீசாங், செதர்ன ஹோலி எனர்ஜியை எப்படி ஒன்றா சேர்த்துறதுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. முடியாதுன்னு சொல்லி தலையாட்ட ஸ்வாடை வச்சு பின்னாடி கைத்தில் செருகி சுத்த விட்டு கீழே போட அது அப்படியே தலை சுற்றி போய் நிற்கிது. இப்போ உதவி செய்ய முடியுமா முடியாதான்னு ஹாஞ்சி கேட்க, அவர் உதவி செய்வார், அப்படி அவர் உதவி செய்யலைன்னா அவரோட சக்தியும் அவருக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜீசாங் சொல்கிறா. அதை கேட்ட அப்பு, சரி உதவி செய்கிறேன், ஆனால் உதவி செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க, என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பு, எனக்கு என்னோட இறை வேணும் அப்படின்னு சொல்லுது. அது என்னோட இறை அப்படின்னு சொல்கிறது ஜீசாங்க தான். அதை கேட்டு கூலாங்க அதிர்ச்சியாக, ஜீசாங் அதுக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறா.
இந்த பக்கம் எம்பரரை வந்து யுவான் சுவாங் சந்திச்சு பேசுகிறான். கொஞ்ச நாளாக ஃபெங் சிட்டிக்குள்ளேயும் 9 கல்டான்ஸ் செதறின இடத்துலையும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரோலை கொடுக்குறான். எம்பரர் அந்த ஸ்க்ரோலை வாங்கி பிரித்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே ஜீசாங்கோட படம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு வேலையாள் வந்து சியாவை அடைச்சி வச்சதை பற்றி கேட்க அவளை ரிலீஸ் பண்ண சொல்லி எம்பரர் சொல்கிறாரு. சொல்லிட்டு படத்தில் இருக்கிறது யாருன்னு விசாரிக்க இவங்க பேர் ஜீசாங்கு, இவங்க தான் நேற்று நைட்டு 9 கல்டான்ஸ் பிரிஞ்சு போன இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு யுவான் சுவான் சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறதோட இந்த பார்ட்டும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.